பொண்ணு ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வேணாம். இவர் என்ட்ட கேட்குறாரு, "உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை?" நான் சொன்னேன், "எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்ல. ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இல்ல யாரா இருந்தாலும் அவர் மூலமா தான் நம்ம ராஜா சார பார்க்கணும். அதனால நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு தான் சசிகுமார், சமுத்திரக்கனிலாம் நல்லா தெரியும்ல. சசிகுமாரோட தலைமுறைகள் படத்துக்கும் ராஜா சார் தான் மியூசிக். சமுத்திரக்கனியோட அப்பா படத்துக்கும் ராஜா சார் தான் மியூசிக். நீ அவங்க மூலமா வந்து பாத்துற. நீ ஏன் இவர்ட்ட கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "சசிகுமார், சமுத்திரக்கனி இவங்க 2 பேர்கிட்டயும் இதுவரைக்கும் சினிமால நான் எந்த உதவியுமே கேட்டதில்ல. இத்தனைக்கும் என்னுடைய கணவர் சினிமால எடிட்டர் ஆகணுன்ற முயற்சியில இருக்கிறார். நான் சினிமால என்னுடைய கதைகள எடுத்துட்டு நான் சினிமாக்கு வரணுன்ற முயற்சியில இருக்கேன். எதையுமே நான் அவங்க கிட்ட கேட்டதில்ல. இதையும் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு அவர்கிட்ட சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் என் பேச்சால நான் ராஜா சார சந்திப்பேன். ஃபோன்ல சொல்றேன். அத வந்து கோபமா வேற சொல்லுவோமா? அவர்ட்ட சொல்லுங்கண்ணா. என்னைக்கு இருந்தாலும் ராஜா சார என் பேச்சால சந்திப்பேன். சொல்லுங்கண்ணா. ஏம்மா கோபப்படுற? இல்ல நீங்க இப்படியே சொல்லுங்க. என் பேச்சால நான் ராஜா சார சந்திப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு. கோபப்படாத. அவர் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கலாம். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி அப்பாயின்ட்மென்ட் குடுக்குறது அப்படின்னு அவர் யோசிக்கலாம். ஏன்னா பல வருஷமா அவர் எனக்கு தெரிஞ்சவர். ஏன் இப்படி தடுக்கிறாருன்னு தெரியலன்னப்போ நான் திரும்ப திரும்ப அவர்ட்ட சொன்னது, என் பேச்சால என்னைக்காவது ராஜா சார நான் சந்திப்பேன். சொல்லிடுங்கண்ணா. யார்கிட்டயும் நான் போய் ராஜா சார பார்க்க உதவி பண்ணுங்க. நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு, பஞ்சு அருணாச்சலம் சாரோட பொண்ணு அமெரிக்கால இருக்காங்க சார். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் பொண்ணோட பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னையில நடக்குது. நீ நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறியான்னு கேட்டாங்க. சரிங்க்கா நான் பண்றேன் அப்படின்னேன். நான் அமெரிக்காவுக்கு சொற்பொழிவுக்கு போனதுனால அவங்களுக்கு எனக்கு தெரியும். அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க. தலைமை இசைஞானி இளையராஜான்னு இருந்தது. எனக்கு அவ்ளோ சந்தோஷம் சார். நான் உடனே ஃபோன் பண்ணி, "அக்கா ராஜா சார் வராரா?" எங்க குடும்பத்துல ராஜா மாமா இல்லாம எந்த ஃபங்ஷனுமே இருக்காது. அவர் கண்டிப்பா வருவார். ஃபுல்லா இருப்பாரான்னு. ஃபுல்லா இருப்பார். எனக்கு அவ்ளோ சந்தோஷம் சார். நான் மேடையில பேசுறேன். ராஜா சார் மொத வரிசையில உட்கார்ந்து அப்படி ரசிச்சார் சார். கை தட்டுறாரு, இப்படி கை காமிக்கிறாரு. நான் அவர பார்த்து பார்த்து பேசுறேன். நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா? என் பேச்சால நான் ராஜா சார சந்திப்பேன். நான் பேசுறேன். அவர் மொத வரிசையில உட்கார்ந்து கேட்கிறார். எனக்கு அவ்ளோ மகிழ்ச்சி சார். அப்புறம் அந்த நிகழ்ச்சியில அவர் எனக்கு பொன்னாடை போர்த்தினார். பொன்னாடை போர்த்தும் போது, "நல்லா பேசுறியேன்னாரு." எனக்கு அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு அது போதும்னு தோணுச்சு சார். ஆனா அந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆசைப்பட்டத குடுக்குது பாருங்க. எனக்கு அது போதும். ராஜா சார என் பேச்சால சந்திப்பேன்னு சொன்னேன். தூரத்துல இருந்து பார்த்தா போதும்னு நெனச்சேன். பார்த்துட்டேன். எனக்கு பொன்னாடை போர்த்தினார். நல்லா பேசுறேன்னு சொன்னார். எனக்கு இது போதும். 1 வருஷம் கழிச்சு அதே பஞ்சு அருணாச்சலம் சாரோட பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க. "ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ராஜா மாமா உன் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கிறார்." எனக்கு அவ்ளோ சந்தோஷம். இளையராஜா சார் என் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கிறாரா அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பஞ்சு அருணாச்சலம் சாரோட பையன் நடிகர் சுப்பு பஞ்சு அருணாச்சலம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, "நாளைக்கு ராஜா மாமா உன்னைய வர சொல்லியிருக்கிறாரு." "ஏங்கண்ணா?" அப்படின்னு. அவரோட இசை நிகழ்ச்சிய யார தொகுத்து வழங்க சொல்லலாம்னு ஒரு மீட்டிங் போயிருக்கு சார். பிரபலமான நடிகர்கள், நடிகைகள், பிரபல தொகுப்பாளர்கள் எல்லார் பேரையும் ஒவ்வொருத்தரா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ராஜா சார் அந்த சுமதி ஸ்ரீ பொண்ணு நல்லா பேசல, அந்த பொண்ண வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். "அதுக்காக தான் நீ நாளைக்கு வா" அப்படின்னு. சரி நானும் என்னுடைய கணவரும் போனோங்க சார் ராஜா சார் வீட்டுக்கு. அவர்லாம் நம்மலாம் தெய்வமா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா? எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி, இதெல்லாம் பெரிய இடம். நீங்க அப்பாயின்ட்மென்ட்க்காக ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஒரு இடத்துக்கு நம்ம பேச்சால போயிருக்கிறோம். அவர பார்க்குறோன்றது எனக்கு அவ்ளோ சந்தோஷம் சார். "உட்காருன்னாரு." எனக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கே எனக்கு ரொம்ப இதா இருந்தது. "நீ உட்காரு" அப்படின்னாரு. உட்கார்ந்தோம். உட்கார்ந்தோனே, "நல்லா பேசுறியே, நல்லா பேசுற. என்னோட இசை நிகழ்ச்சி நடக்குது சேலத்துல. நீ தொகுத்து வழங்கணும்னு." எவ்வளோ பெரிய பாக்கியம் சார் எனக்கு. நான் ரொம்ப நன்றிங்கய்யா. இது என்னோட பாக்கியம் அப்படின்னு. "எனக்காக நீ அமௌண்ட்லாம் குறைச்சிக்க வேணாம். எவ்வளோ வாங்குறியோ அந்த அமௌண்ட்ட சொல்லிரு. என்னோட உதவியாளர் அந்த பேர சொல்லி அவர்ட்ட எங்கேருந்து டிக்கெட் போகணும்னு சொல்லிடு. அவர் உனக்கு பேசுவாரு" அப்படின்னு. அவரை சந்திக்கிற வாய்ப்பை மறுத்த உதவியாளர். ஆமா. அவர் பேர சொல்லி அவர் பேசுவாரு. "உனக்கு எங்கேருந்து டிக்கெட் போடணும்னு சொல்லிடுன்னாரு." ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அப்படின்னு. என் வாழ்க்கையில அது ஒரு பெரிய பொக்கிஷ தருணம் சார். ராஜா சார்லாம் அவர் வாழ்க்கையில அவர் எவ்வளோ புறக்கணிப்புல பார்த்திருப்பாரு. இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன், "சார் எனக்கு அழைப்பிதழ்ல பேர் போட்டு திருப்பி அனுப்புறாங்க. அந்த பொண்ண பேச கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா." அவர்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ அவமானங்கள், எவ்வளவு புறக்கணிப்புகள பார்த்து இன்னைக்கு இசையால இத்தனை பேருக்கு வந்து நிம்மதிய, மகிழ்ச்சிய குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். எனக்குலாம் அவர் இசை தெய்வம் மாதிரி. அவர நான் என் பேச்சால சந்திப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நடந்துச்சு சார். அவரே கூப்பிட்டு என் இசை நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கணும் அப்படின்னப்போ, இத அந்த மெடிக்கல் ஓனர் அவர் பேர் ராஜாராமன். அவர் Facebookல பதிவு போட்டார். "சொன்னதை சாதித்த சகோதரி" அப்படின்னு. அவ சொன்னா, "என் பேச்சால இளையராஜா சார சந்திப்பேன்னு சொன்னா, அதை அப்படியே சாதித்து காட்டிவிட்டாள்" அப்படின்னு சொல்லி முகநூல்ல பதிவு போட்டிருந்தார். அது வந்து எனக்கு கிடைச்ச விருதுகள்லயே பெரிய விருது.
ராஜா சார் என்னை கூப்பிட்டு இத்தனைக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் தொகுப்பாளர்கள் பேரை சொன்னப்ப கூட அந்த பொண்ணை வர சொல்லுங்க சொல்லி என்னோட இசை நிகழ்ச்சியை நீ தொகுத்து வழங்கணும், நீ நல்லா பேசுறேன்னு சொன்ன. அதுதான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருது சார். நிகழ்ச்சிக்கு முதல் நாளே நாங்க போயிட்டோம். முதல் நாளும் அவரை சந்திச்சேன். நிகழ்ச்சி அன்னைக்கு காலையில சந்திச்சேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் எனக்கு. அதே மாதிரி நான் மேடையில பேசும்போது ராஜா சார் முதல் வரிசையில இருந்து பார்த்துட்டு இருந்தாரு. அது சேலத்துல ஒரு கல்லூரியில நடந்த ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என் கண்ணு முன்னாடி முதல் நிகழ்ச்சி கூட இன்னொருத்தர் கூப்பிட்டது, பஞ்சவர்ணாச்சலம் சாரோட பொண்ணு கூப்பிட்டது. இது ராஜா சாரே கூப்பிட்டு என்னோட இசை நிகழ்ச்சியை நீ தொகுத்து வழங்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதை பண்றோம்னு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள், நிமிடங்கள் அப்படின்னு எடுத்தா அதுல முதல் 2 இடத்துல இந்த விஷயம் இருக்கும் சார் கண்டிப்பா.